என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த திங்கள் கிழமையில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற வெற்றி செய்தியோடு உன்னை காண உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மீது நான் அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற சமயங்களில் நீ என்னை உதாசீனம் செய்கின்ற நிலை வருமானால் அம்மா நிச்சயமாக இனி உன்னை காண வரமாட்டேன் என்கின்ற வார்த்தையையும் இன்றைய தொடக்கத்திலேயே நான் சொல்லிவிடுகின்றேன். இன்று இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள், தேய்பிறை அஷ்டமியினுடைய வெற்றி விடியல். தேய்பிறை அஷ்டமியில் எந்த ஒரு செயலையும் தொடங்க மாட்டோமே தவிர தெய்வத்தின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான நாள். என் குழந்தையே, இந்த நாளில் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளையும் பெறுவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிரு. லக்ஷ்மி தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் வந்து வாசம் செய்யக்கூடிய இந்த பேரதிர்ஷ்ட நாளில் அவர்களின் அருளை பெறுவதற்கு என் குழந்தை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாகத்தான் நடக்கும் என்று நினைக்காமல் ஒவ்வொரு நாளையும் நாம் நமக்கு சாதகமாக மாற்றிவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். தாயானவளினுடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் கிடைப்பது ஒன்றும் அத்தனை எளிதான காரியம் அல்ல. ஆனால் உனக்கு நான் அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றால், உனக்கான வெற்றி என்று சொல்லி நான் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறேன் என்றால், அந்த நொடி நீ என்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்கான முழு முயற்சிகளிலும் இறங்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு புதிய வாய்ப்புகளையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ நடக்கிறது, எப்படியோ நடக்கிறது என்று சொல்லி நாம் விட்டு விடுவோமானால் இன்று நீ கேட்கின்ற உன்னுடைய வெற்றி வேறொருவர் கைகளில் நிச்சயமாக இருக்கும். அன்று அதை நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மீண்டும் பெற முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லையே, நாம் வேண்டி நின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி எல்லாம் முடிந்த பிறகு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட கிடைக்கின்ற சரியான நேரத்தில் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை உனக்கு புரிய வேண்டும். இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்பது உனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமோ சர்வசாதாரணமாக நீ கடந்து வந்திருக்கின்றாய். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமோ ஒன்றும் இல்லாததாக நீ மாற்றி இருக்கின்றாய். உன்னால் முடியும் என்று எல்லோருக்கும் நீ உணர்த்தி இருக்கின்றாய். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னோமானால் அது எப்படியும் வெற்றியாகத்தான் முடியும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு இந்த மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ சிந்தித்து கொண்டிருப்பதில் என்ன லாபம் இருக்கின்றது? என் பிள்ளையே, பொழுது விடிந்து விட்டது. நம் வாழ்க்கை பயணம் தொடங்கி விட்டது. உறக்கம் எல்லாம் கலைந்து இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை நோக்கி நம் பயணம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் நீக்கிவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றி மட்டும் உன் கவனம் இருந்து விட்டது என்றால் இன்று நீ நினைத்ததை சாதித்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று என் முன்னால் கேட்ட விஷயத்தை நிச்சயமாக பெற்றிடுவாய். இனி யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாதபடிக்கு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து தருகின்றேன். நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கொடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. எல்லாமும் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்கின்ற உன்னுடைய எண்ணத்திற்கு நான் நிச்சயமாக நல்ல தீர்வினை இன்று தருகின்றேன். என் குழந்தையே, எந்த ஒரு செயலும் நமக்கு வாழ்க்கையில் மனதில் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுக்கிறது என்றால் அந்த நொடியில் அந்த செயலை நீ நிறுத்திவிடு. ஏனென்றால் மேலும் மேலும் அதை நீ செய்து கொண்டிருக்க உனக்கு குழப்பங்கள் தான் அதிகமாகுமே தவிர அதற்கான தெளிவு உனக்கு கிடைக்காது. அந்த தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டி சற்று அமைதியாயிரு.
அதற்காக அந்த செயலை நீ ஆற போட்டு விடாதே. உன்னுடைய அமைதி உனக்குள் ஒரு தெளிவை கொடுக்கும். உன்னுடைய அமைதி உனக்குள் ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். எது முடியும், எது முடியாது, இதை எப்படி தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல செயலை உன் மனதிற்குள் அது உருவாக்கி கொடுக்கும். அப்படி அது உருவாக்கி கொடுக்கும் பொழுது ஒரு நொடியில் உனக்குள் ஏற்படுகின்ற அந்த முடிவு உன்னுடைய ஒட்டுமொத்த துன்பத்தையும் தீர்த்துவிடக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். அதை நீ பெற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கண்ணீரும் கவலையும் உன் அருகில் வந்து உன்னை தீண்டுவதற்கு நிச்சயமாக பயப்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல நேரங்கள்தான். அதை நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம் என்பதை பொறுத்து அது நல்லதா கெட்டதா என்பது மாறுபடும். இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவதும் இல்லை அப்படியே விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. நீ நினைத்தால் உன் வெற்றி இந்த வராகி என்னுடைய கைகளில் இருந்து கிடைக்கப் பெறுவாய். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கே உரித்தானதாக கொடுக்கும். அதனால் இனியாவது எதை செய்வதாக இருந்தாலும் அதில் உன்னுடைய முழு கவனமும் இருக்கட்டும். எதை செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணமாகவே இது இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உனக்கு சரி என்று தோன்றுவதை சரியாக செய்து கொண்டே இரு. இந்த வாழ்க்கையில் இந்த பயணம் உனக்கு நல்லபடியான இடத்தை சென்று சேர வேண்டும். அம்மாவின் அருளோடும் ஆசிகளோடும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி முடிக்காதபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் நினைப்பதை தெளிவாக நினை. இதுதான் உறுதி என்று எண்ணம் கொண்டு நினை. நான் நிச்சயமாக உன் வசமாக்கி எல்லாவற்றையும் தந்து விடுவேன். அது மட்டுமல்ல, இனி எந்த நிலை கண்டும் என் பிள்ளை கண்ணீர் சிந்தாதபடி நான் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீயே ஆனந்த கண்ணீர் விடத்தான் செய்வாய். ஏனென்றால் அதுவே நீ சிந்துகின்ற கடைசி கண்ணீராக இருக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் சிந்திக்கும் பொழுது நாம் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோமா என்று நினைத்து நினைத்து நீ மனதில் ஏக்கம் கொள்வாய். கஷ்டங்கள் கண்ணீர் கவலை என்று இருந்த நாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கி விட்டோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படுவாய். என் பிள்ளையை, ஏக்கம் கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் அன்றே இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கலாமே, எதற்காக இத்தனை கஷ்டங்களை நாம் தாங்கினோம் என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை உன் மனதில் நீ வருத்தம் கொள்வாய். இனி ஒரு துளியும் நாம் இதனை வீணாக்கிவிடக்கூடாது. இனி ஒரு துளியும் இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வீணடித்து விடக்கூடாது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் தான் இனி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அம்மாவின் அன்பு எப்படி உன்னதமானதோ, இந்த தாயானவளின் அன்பு எப்படி உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றதோ, அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தோஷமும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மனநிறைவான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான சூழல் உனக்கு இருக்கின்றது. அதை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். இப்பொழுது வேண்டுமானால் இவையெல்லாம் உனக்கு கடினமாக தோன்றி இருக்கிறது. நான் சொன்னது போல அத்தனையும் உன் வசமாகும் பொழுது இவ்வளவுதானா, இதற்காகவா நாம் இத்தனை வருத்தம் கொண்டோம் என்று சொல்லி நீயே அதையெல்லாம் எண்ணி எண்ணி மனமகிழ்ச்சி அடைவாய். அந்த அளவிற்கு உனக்கான வெற்றி உன் அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். அஷ்டமி நாளில் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொள்ள நீ தயாராக இரு. என்றும் உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவள் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றிய கவலையும் தேவையில்லை. உன்னோடு அம்மா இருக்கும் வரை எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு உன்னுடைய செயலை தொடங்கி
உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.